உடல் ஒரு திருக்கோயில். ஆனா பெண்கள் எல்லாம் ஓரளவுக்கு உடலை திருக்கோயிலா மதிக்கிறீங்க, எங்க ஆளுங்க சில டைம் விட்டுடுறாங்க. அதுக்கு காரணம் நீங்க டிவைன்ல பவரா இருக்கிறீங்க, எங்க ஆளுங்க சில டைம்ல ஒயின்ல பவரா போயிடுறாங்க. நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்க, எங்க ஆளுங்க சில டைம்ல ஸ்பிரிட்டா மாறிடுறாங்க. ஆனா இனிமேல் உஷாரா இருப்பாங்க. ஆனா இந்த அரங்கத்துல யாருமே ஒயின் கிட்ட போறதில்லைன்றது என்னால பார்க்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. ஆறா காட்டிடுது எனர்ஜி சக்தி வெளிப்பாடு. இருந்தாலும் ஒரு ஏரோப்ளேனை நான் டேக் ஆஃப் பண்றேன்னா, ஒரிஜினல் ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றதுக்கு 4 இன்ஜின், 4 இன்ஜின். கீழே டாக்ஸி, கீழே போறதுக்கு ஒரு இன்ஜின், ஏரோநாட்டிக்கல் இன்ஜின், மேல டேக் ஆஃப் ஒரு இன்ஜின், மேல ஃப்ளைங் ஒரு இன்ஜின், இறக்கத்துக்கு ஒரு இன்ஜினா. என் நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப தாமு சார் ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்ணும்போது மிமிக்கிரியில 4 இன்ஜின் தேவைப்படுது. முதல் இன்ஜின் என் கல்லீரல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்சைம் எனர்ஜியும். ரெண்டாவது என்னுடைய லங்ஸ், வைட்டல் கெப்பாசிட்டி. லங்ஸ்னா ஒரு உறுப்பு கிடையாது, அதுக்குள்ள ஆல்வியோலி இருக்கு, அதுக்குள்ள பிராங்கிஸ் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் என்னுடைய டயஃப்ரம், நடுவுல பிரிக்கிறது டயஃப்ரம், அது ரொம்ப முக்கியம். தம் கட்டுறது அதுதான். அடுத்து என்னோட தொண்டை, லாரிங்ஸ், ஒரு குடும்பம், தொண்டை ஒரு குடும்பம் மாதிரி. இந்த 4 மோட்டார் சரியா இருந்தா தான் ஃளைட்டை டேக் ஆஃப் பண்ண முடியும். ஃளைட்டை டேக் ஆஃப் பண்றீங்க, மொபைல் எந்த அஷ்டகோணத்துக்கு மாறுதுன்னு பாருங்க, எல்லாரும் வீடியோ எடுத்துறாதீங்க. ஓகே, பாருங்க எப்படி அழகா போகுது. ஃளைட்டை டேக் ஆஃப் பண்ற பாருங்க. எத்தனை பேர் ஆச்சரியமா இருக்கு. High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் மல்லிப்பூ வச்சுட்டு வந்திருக்கீங்க, நான் பார்த்தேன். இப்படி ஒரே மாதிரி மல்லிப்பூ வச்சுட்டு வந்திருக்காங்களே, வீட்டில இருந்தே நீங்க ஏதாவது வைக்கணும்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்கன்னா கீழே கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. கீழே பெண்களுக்கு மட்டும் பூ கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும்ல ஆம்பளைங்களுக்கு. ஆனாலும் அன்பை கொடுத்தீங்க பாரு தாய்களே, அதுதான் எங்களுக்கு பூவா. இன்னைக்கு அன்பை விட என்ன இருக்கு, அன்பை விட என்ன இருக்கு பார்க்கலாம். அந்த பூ நீங்க கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் பூ வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விசேஷம். அம்மா நிறைய பேர் இப்போ இன்னைக்கு இருக்கிற பெண்களை தான் வைக்கிறதே. அது எவ்வளவு பெரிய மருத்துவ குணம் உள்ளது. மலர் மருத்துவம் ஒரு பெரிய சாப்டரே மானிட்டர்ல வச்சுக்கிறேன். மலர் மருத்துவம் ஒரு சாப்டரே. அதனால பூ வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு கைத்தட்டல் மூலம் சொல்றேன். இதுக்கு கூட கை தட்டணும். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. நீங்க தலைமுறைகள் அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது. இதுவரைக்கும் நீங்க 115 தடவை கை தட்டிருக்கீங்க. ஆனாலும் சில பேர் தப்பா தட்டுறீங்க. தப்பா வாங்கிக்கிறது அப்படி தட்டணும். ஒரு தடவை தட்டி பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க? சுருக்குன்னு வரைக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு கைத்தட்டலையும் அந்த பிரஷர் கிடைக்கும் போது for every action there is equal and opposite reaction in neutral by third velocity friction. இது உள்ள என்னமோ இருக்கு நினைச்சிடாதீங்க. சுவிட்ச் பாயிண்ட் இருக்கு.
இந்த பல்பு எரியுதுன்னா அங்க தட்டுற சுவிட்ச் இங்க எரியுது, பக்கத்துல இல்ல. இந்த ஃபேன் ஓடணும்னா பக்கத்துல சுவிட்ச் கிடையாது, அங்க போய் தட்டணும். அங்க தட்டினா இங்க எப்படி ஃபேன் ஓடுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கரண்ட் எப்படி போகுது? ஒயரே இல்லையே, ஒயரு உள்ள இருக்குல்ல. அதே மாதிரிதான் உள்ள ஒரு மெரிடியன் பாயிண்ட் போது இங்க தட்டா உடம்புல இருக்கிற 12 ஆர்கனுக்கும் எனர்ஜி போகுதம்மா. கண்டுபிடிச்ச கொரியாக்காரம்மா, அது பேரு சுஜோக்குன்னு பேரு. SUJOK. SUனா உள்ளங்கை, JOKனா உள்ளங்காடு. இன்னும் இந்த விஷயம் தான் தெரியாமலே போச்சு. அதை சொல்றதுக்கு தான் அப்துல் கலாம் அனுப்பியிருக்காரு ரொம்ப முன்னாடி. ஆட்சிகளுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் தட்டும் போது இதெல்லாம் லங் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் இது தலை, இது லெஃப்ட் ஹேண்ட், இது ரைட் ஹேண்ட், இது 2 லெக்ஸ். கால்ல குதிக்கால ஒரு பிரச்சனைனா இங்க ஒரு பாயிண்ட பிடிக்கிறாங்க. இங்க பிடிச்சி ஒரு சின்ன கோதுமை வச்சு அழுத்தி ஒரு சுத்துறா, கால் வலி போயிடுது. ஆச்சரியம், இவ்வளவு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். அப்போ இது ஒரு லிவர் பாயிண்ட்ங்கிறாங்க, இது கழுத்து பாயிண்ட், இது சர்வைக்கல் பாயிண்ட், எவ்வளவு விஷயம். அதனால இன்னைக்கு கைதட்ட உங்களுக்கு ஒரு பெரிய லிபரேஷனே நடக்கும், செலிப்ரேஷனே. This building is made up of cells. This body is made up of, சொல்லுங்கம்மா, நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க, சபையில எல்லாம் சொல்லுங்க பாப்பா என்னது? This building is made up of cells. The body is made up of cells. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இனியிலிருந்து எல்லாருக்கும் தெரியணும் இந்த நிமிஷம். செல்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் குழந்தையா மாறினாதான் சில விஷயங்களுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ண முடியும். இங்க மாமனார், ஓரவத்தி, ஊதுவத்தி, மாமியார் எல்லாம் லேபரோட உட்காந்தீங்கன்னா கலக்கலப்பே இருக்காதுமா. எல்லாம் ஓட்டேரி நரியோட ஃபேனா மாறி ஒரு கை தட்டி கொடுங்க பார்க்கலாம். அப்படியே டைட்டா உட்காந்துருக்கு. ஏன்னா மாமியார் கேட்டாங்க, கார கட்டி எடுத்தாங்க, எப்ப பார்த்தாலும் டென்ஷன். அந்த லேபிள் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஜாலியா ஒரு சுதந்திரமா ஜாலியா உட்காருங்கம்மா, ஃப்ரீயா இருக்கேன். உடல் ஒரு திருக்கோயில் எனக்கு கொடுத்துருக்கிற டைட்டில். அப்ப கோவில்னா என்னன்னு தெரியணும்ல நமக்கு. முதல்ல ஏதோ கோவிலுக்கு போறோம், ஏதோ சொல்றோம், என் பிரார்த்தனை நிறைவேற்றி இறைவான, திருப்பி பதில் கிடைச்சதா பதில் கிடைக்கலான்னு கூட தெரியாம நம்ம எல்லாம் வந்துடுறோம். பதில் கிடைக்கிறதுக்கு தான் அந்த கோவிலை அந்த காலத்துல உருவாக்கியிருக்காங்க. அதுலேயும் உலகத்தையே பாராட்டு பெற்ற, பிரசித்தி பெற்ற பெரிய கோவில் எது இருக்குன்னா தஞ்சாவூர் இருக்குமா. இவ்வளவு பெருமை இல்லை. பிரகதீஸ்வரர் ஆலயம் நான் சொன்ன உடனே கைத்தட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கோயிலை பார்த்து உங்களுக்கு அதிர்ந்து போயிருக்கும் இல்லையா? அந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு நுண்ணறிவு பாருங்களேன். அந்த சோழ மன்னர்களுக்கு, சோழ சாம்ராஜ்யத்துக்கு என்ன அழகா கிரேன் கிடையாது, பெரிய பொறியியல் வல்லமை கிடையாது. அந்த மனித வர்க்கத்தை வச்சு, மனித கூட்டத்தை வச்சு என்ன அழகா எவ்வளவு உயரம். அந்த ஒரு கல்லையில குச்சி கோபுரமே ஒரு பெரிய எத்தனையோ டன்னு சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்ஜினியர்ஸ் வந்து ஆச்சரியப்பட்டு ஆராய்ச்சியில் இருக்காங்க. அப்ப சரித்திரமிக்க ஒரு பிரதேசத்துல இருக்கிற நீங்க இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறீங்கன்னா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுமா. இந்த மண் அதை ஏற்படுத்துது உங்களுக்குள்ள ஆச்சரியம். உடல் ஒரு திருக்கோயில். இந்த மேடையில எல்லாம் உட்கார்ந்து பேசுறீங்க, அவங்களே குடிச்சிட்டு இருக்காங்க. மொபைல் போன் தானே, நான் உங்களுக்கு தானே பேசுறேன். நீங்க கீழே குடிஞ்சது பார்த்தா உங்களுக்கு ஏதோ சர்வைக்கல் ஸ்பான்டிலிட்டிஸ் நினைக்க வேண்டி வரும். ஓகே, நீ திரும்பிக்கணுமா? நீங்க உட்காரதான் பிரச்சனை. சேரை திரும்பிக்கிங்க, ஆம்பீரிங்க கிடையாது. சேரை திரும்பி பாருங்க. நான் ரொம்ப வாட்ச் பண்ண வாத்தியாராய் ரொம்ப நாள் ஆகும். உடனே செய்யறாங்க பாருங்க, கை தட்டுக்க எல்லாம். அது எப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? எடுத்தீங்களா? ரொம்ப லேட்டா சொல்றேன். வந்தவொடனே சொல்லியிருக்கேன் இல்லையா? எங்க ஆளுங்க கோச்சிப்பாங்க, ஏன்னா நாங்க கலர் கலரா வந்திருக்கிறோம். அதுதானே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உடல் ஒரு திருக்கோயில். இந்த உடல் செல்களால் ஆனது. அதனால நான் வந்தவொடனே கேட்டேன், செல்களால் ஆனதுன்னா கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. அதான் நான் கைதட்டல் ஆரம்பிக்கிறேன். ஒரு தடவை கைதட்டினா கிட்டத்தட்ட எத்தனையோ செல்கள் வந்து மறுமலர்ச்சி அடையுது. இதான் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி. ஒரு தலைமுடியை பிரிச்சு எடுத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்கள். அந்த செல்ல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா என்ன அதிசயம் தெரியுங்களா? அதுக்குள்ள ஒரு பெட்ரூம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, டைனிங் டேபிள் இருக்கு, கிச்சன் இருக்கு, ஹால் இருக்கு, டோர் இருக்கு.
எது கண்ணுக்கு தெரியாத ஒரு மேக்ரோ ஆர்கானிசத்துல செல்லுல கைதட்டுங்களே எவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சு. அந்த பெட்ரூம் தான் நியூக்ளியஸ், அந்த டைனிங் டேபிள் தான் புரோட்டோபிளாசம், கழிவுகள் நிற்கிற அந்த டாய்லெட் தான் சைட்டோபிளாசம், செல் மெம்பரேனுக்குள்ள இருக்கிற வாட்டிங் தான் கேட். அதுக்குள்ள ஒரு கிச்சன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல தாமோஸ் சார், அதுதான் மைட்டோகாண்ட்ரியான்னு பேரு. அங்கதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ல இருந்து C6H12O6ங்கிற குளுக்கோஸை உருவாக்கி உள்ள கொண்டு போய் அந்த சமையலோட வச்சு கொளுத்துது, எரிக்குது 24 ஹவர்ஸ். எது இந்த ஒவ்வொரு செல்லும் இந்த பாடியில அடுக்கி வைக்கப்பட்ட ஒவ்வொரு செல்லும். அப்ப கொளுத்துறதுக்கு ஒரு கேஸ் வேணும்ல, ஒரு விறகு வேணும்ல, அது என்னன்னு பார்த்தா அதுதான் நம்ம மூக்கு வழியா போற உலகம் பூரா நிறைஞ்சிருக்கிற கேஸ்ல ஆக்சிஜனை மட்டும் தனியா பிரிச்சு உள்ள கொண்டு போய் சிவப்பணுக்கள் மூலமா ஹீமோகுளோபின்ல உட்கார வச்சு அழகா கொண்டு போய் லங்ஸுக்குள்ள போய் ஃபில்டர் பண்ணி பிளட்ல கலந்து எவ்வளவு வித்த பண்ணி அந்த குளுக்கோஸ் போகும்போதே பின்னாடியே போய் இருக்குது. அங்க ஒரு சமையல் நடக்குது. அந்த சமையல்ல வர்ற ஆற்றல்ல தான் நீங்க கை தட்டுறீங்க, பேசுறீங்க, பாக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஏன் இப்ப கைதட்டல் கம்மியா இருக்குன்னா எரிக்கிறது எங்கோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப பலமா இருந்ததுன்னா நம்ம ப்ரூவ் பண்ணலாம், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், எங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நிமிஷம் 24 ஹவர்ஸ் சமையல் நடக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் சமையல் நடக்குது. அந்த சமையலை நடத்துறதுக்கு உடம்புல ஒரு பெரிய டான்ஸ் நடக்குது. என்ன டான்ஸ் சார்? ஹார்ட் டான்ஸ் பண்ணுது நிதானமா. கை வச்சு பாருங்க, எல்லாரும் கை வைக்க பாருங்க. உங்க செஸ்ட் அவங்க செஸ்ட வச்சு ஹார்ட் பீட்டா ஃபீல் பண்ணுங்க. லங்ஸ் துடிக்குது, மூச்சு காத்த உள்ளே எடுத்து லங்ஸ் துடிக்குது, லங்ஸ் அசையுது. அதான் டாக்டருங்க ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கறாங்க என்ன மாதிரி அசையுது. இது பல்மனாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வச்சு பார்ப்பாங்க. இந்த டியூபுலர் பிரீத்திங்கா, நார்மல் பிரீத்திங்கா, டீப் பிரீத்திங்கா பார்ப்பாங்க. அப்படியே திருமுகமா முதுக காட்டுங்கமா, அப்படியே முதுகு வழியா லங்ஸ் கேர் பண்ணலாம், செஸ்ட் வழியா பண்ணலாம், போஸ்டீரியர் டு ஆன்டீரியர். இது கிடையாது டாக்டர்ஸ் டான்ஸ் பண்ணுது, கிட்னி டான்ஸ் பண்ணுது, நெஃப்ராலஜி, மண்ணீரல் ஸ்பிளீன் டான்ஸ் பண்ணுது, கல்லீரல் 500 வேலை செய்யுது. இப்போ கல்லீரல் எங்க இருக்குன்னு கேட்டா தெரியல தாமு சார், பேசிக்கிறாங்க. நாங்க நகரத்தார்கிட்ட கல்லீரல் இருக்கானே எங்களுக்கு தெரியல, டவுட்டா இருக்கு. இப்ப தெரிஞ்சாகணும் எல்லாருக்கும். எல்லாம் கையை எடுத்து அப்படியே நீங்க பார்த்தாலும் பக்கத்துல வச்சிடலாமா? இந்த லாஸ்ட் எலும்புக்கு பாருங்க, விழா எலும்பு, அங்க டச் பண்ணி அது மேல கையை வச்சு தேங்க் பண்ணுங்கப்பா. இங்கதான் 500 வேலை செய்யற கல்லீரல் இருக்குது. எல்லாம் மொபைல் போன கையில வச்சா எப்படிமா வரும்? இங்க வச்சு ஒரு பிரஷர் கொடுங்க, இந்த இடத்துல இருக்குது. இவர் தான் 500 வேலை செய்யறாரு. அவருக்கு கீழே ஒரு துணை ஈரல் இருக்குது, அதுதான் சின்னதா அந்த கால் பேடர், அங்கதான் பித்த பையே இருக்குது. கைத்துக்குங்க, என்ன அழகு படைப்பு. உடல் ஒரு திருக்கோவில், எவ்வளவு அழகா வேலை செஞ்சு பாருங்க. அதெல்லாம் தட்ட தட்ட உள்ள மோட்டிவேஷன் நடக்குது. 12 உறுப்புகளுக்கு எல்லாம் டான்ஸ் பண்ணுது. லார்ஜ் இன்டெஸ்டைன்ல 3, டியோடினம், ஜெஜுனம், மீடியம் 3 டான்ஸ் பண்ணுது. லார்ஜ் இன்டெஸ்டைன் டான்ஸ் பண்ணுது. லார்ஜ் இன்டெஸ்டைன் டான்ஸ் பண்றதை நிறுத்திட்டா காலையில நடக்க வேண்டிய வேலை எதுவுமே நடக்காதுமா. புரிஞ்சுதான் கை தட்டிருப்பீங்க எல்லாரும். பான்கிரியாஸ் டான்ஸ் பண்ணுது. பான்கிரியாஸ் டான்ஸ் பண்றதை நிறுத்திட்டா அதுதான் டயபெட்டிஸ் ஆயிடுது, இன்சுலின் வரல, ஒரே பிரச்சனை ஆகுது. அட்ரினல் கிளாண்ட் டான்ஸ் பண்ணுது. பிரெயினுக்குள்ள பீட்டா ஹெர்ட்ஸ், பீட்டா பீட், அப்புறம் ஆல்பா பீட், டெல்டா பீட், தீட்டா பீட், இத்தனை விதமா துடிக்குது. இந்த உறுப்புகள் எல்லாம் டான்ஸை நிறுத்திடுச்சுன்னா சம்பந்தமே இல்லாம வாசல்ல வேற ஒரு கூட்டம் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? கூப்பிடாமே வருவாங்க. வெளியில ஒரு சவுண்டு கேட்கும், ஊதிட்டு இருப்பாங்க. என்ன சவுண்டு? என்ன சவுண்டு தான்? ஆனா சாவு சங்கத்து கைதட்டி செலிப்ரேட் பண்ண ஒரே கூட்டத்தை நான் பார்க்கிறேன். அப்ப எவ்வளவு பயன்ல பாருங்க. நான் மத்தியானமே சொன்னேன், குத்து விளக்கு அந்த பக்கம் வச்சு எடுத்து என் போட்டோ நேரம் ஏத்தாதீங்க. ஆனா நான் 100 வருஷம் கடந்து போறேன். என்னுடைய ஆயுசத்துக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி தைரியமா சொல்ல பாருங்க, 100 வருஷம் கடந்து போகணும். அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. வெறும் மார்க்ல சண்டை பெற்ற பிரயோஜனம் இல்ல, வாழ்க்கையில
அதுக்கு இந்த உடலை கோவிலா பாதுகாக்கணும். நாம மதிக்கிறதே இல்லையம்மா உடலை. யாரும் பார்த்தா எழுதி நிற்கிறோம், சால்வை போட்டோம். யாருக்கு சால்வை போட்டீங்க? உடல் மேல போட்டு நீங்க சால்வை. வாழ்த்துறை வழங்கினது யாரு? அந்த உடல், அந்த மனம். பேசுச்சது லாரிங்ஸ், வோக்கல் கார்டு பேசுச்சு. எப்படி பேசுச்சு? உள்ள இருந்து ரெஸ்பிரேட்டரில இருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்தாதான் பேச முடியும். அப்போ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா மாறி வெளியே வரும்போது தான் நம்ம பேசுறோம்மா. ஆக்சிஜன் உள்ள போகும்போது பேச முடியாதுமா, எக்ஸைல தான் பேச முடியும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியே வராம உள்ள சிக்கிக்கிச்சுன்னா பேச்சு வராதுமா. பேச்சு போச்சுன்னா ஆட்சி என்ன ஆகும்? ஆட்சிக்கு பேச்சு முக்கியம் இல்லையா? அதனால எல்லாரும் அந்த உடலை நினைச்சு நினைச்சு கை தட்டுக்கமா. எல்லாரும் உடல் ஒரு திருக்கோவில். இந்த முட்டி இருக்கேன் பாருங்க, நான் 1 மணி நேரம் நிற்பேன், கால் வலிக்க. ஏன் வலிக்கிறதுனா அது என்ன லவ் பண்ணுது. என்னோட கால் முட்டி எல்லாம் அவ்வளவு என்ன லவ் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது ஒரு எலுமிச்சை பழம் மாதிரி, அவ்வளவு சாஃப்ட் ஹார்டாவா இருக்கும். ஒரு எலுமிச்சை பழத்தை பீரோ மேல வைக்கலாம். ஆனா பீரோவை தூக்கி எலுமிச்சை பழத்தை மேல வச்சா என்ன? கை தட்டுறவங்க தான் பீரோ இருக்கீங்க. நான் சொல்றது புரிஞ்சிருந்தா என்னால கைத்தறல் எப்படி தெரியுமா இருக்கும்? பலமா பலம் இல்ல பாருங்க. ஏன்னா கைத்தட்டி பழக்கமே இல்லையே. இது ஒரு யோகா. கைத்தட்டினா நம்முடைய செல் லிபரேட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்பிக்கை வரல பாருங்க, வரவே வராது. வரணும்ல, ஒரு தடவை தட்டினா டாக்ஸின் வெளியே வருது. செல் கெட் சீஸ். அதர்வைஸ் ஒரு செல்லுக்குள்ள இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரணும். உள்ள இருக்கிற அந்த குளுக்கோஸ் எரிஞ்சு யூரியாவா மாறும். அது வாட்டர்ல கலந்து யூரினா வெளியில வரணும். செல் கெட்ஸ் லிபரேஷன், that becomes cell liberation, that becomes celebration. அதான் அர்த்தம், உண்மையான செலிப்ரேஷனுக்கு அர்த்தம். அப்போ இது ரெண்டும் வெளியில வரலன்னா செல் கெட்ஸ் சீஸ். அதுக்கு பேர் தான் டாக்டர் வந்து டிசீஸ் பண்ணுவாங்க. டிசீஸ் பண்ற ப்ராசஸ் தான் டிசீஸா மாறுச்சு. ஆக்சுவலா நோயோட பேர் டிசீஸ் கிடையாது, எயில்மெண்ட் அப்படினா தான் டிசீஸோட பேரு. டிசீஸ் இஸ் the process. இதுங்க டாக்டர்ஸ் இதெல்லாம் எப்படி தெரியும்? தாமஸ் சார் உனக்கு என் கிளாஸ்மேட் எல்லாம் டாக்டர் ஆயிட்டாங்க. இப்போ நான் போற எல்லாம் மாணவர்கள் நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து எல்லாம் டாக்டர் ஆயிடுங்க. இப்போ கூட பாருங்க, 1 மாசத்துக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் பண்ணேன். நான் ஃபுல்லா சரியான ஃபுட் செல்கள் மிஸ் ஆயிடுது, ரொம்ப அலைச்சல். சரியான ஊட்டச்சத்து நான் சாப்பிட மிஸ் பண்ணிட்டேன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. எது தின்னுறது? திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிசிக்கல் பாடியிலே B12 கம்மியாயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சது தெரியுமா? இப்போ முடிச்சுட்டு வந்த என்னுடைய நண்பனுடைய மகள் இப்பதான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வெளியில வந்தா. அங்கிள் லைட்டா அனிமிக் மாதிரி இருக்கு, B12 பாருங்க, செக் பண்ண B12 கம்மியா இருக்கு. உடனே உஷாராகி அதுக்கு முன்னாடி உடம்பெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டேன். அப்போ எவ்வளவு உஷாரா இருக்கணும் நம்ம. உடல் ஒரு திருக்கோயில். இந்த உடல் கிட்ட பேசுறதே இல்லை. எங்க பேசுற? கண்ணாடி கூட பார்த்துட்டு உருவம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும் பாருங்க, உருவம் கிளீன் பண்ணணும், அதோட நினைட்டீங்க. ஆனா அது உள்ள எவ்வளவு விஷயம் நடக்குதுமா. என்ன அழகா பேசுறீங்க, ஆச்சரியமா இருக்கு. என்ன தெளிவான பேச்சு மேடையில. பெண்கள் எல்லாம் வீட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நாடு எந்த அளவுக்கு முன்னேறது தெரியுமா? அந்த அளவுக்கு. எங்க வீட்டுல என் மனைவிக்கு கை தட்டுங்க எல்லாரும். நல்ல கட்டுப்பா. இன்னைக்கு உங்க முன்னாடி நம்ம ஆரோக்கியம் அவத காரணம் என்னோட மனைவி. எல்லா வேலையும் அவதான் பாப்பா. வீடு பெருக்கிறது அவதான் பாப்பா, துணி துவைக்கிறது அவதான் பாப்பா, பட்டு அடிக்கிறது அவதான் பாப்பா. எல்லா வேலையும் வீடு பெருக்கிறது, சமையல் பண்ணி எல்லாம் அவதான் பாப்பா. அவ பாப்பா செய்யறதெல்லாம் நான் தான். அந்த மாதிரி மனைவி உலகத்தில் பார்க்க முடியும். கைதட்டல் பலமா இல்லை. தலைக்கணிலாம படுகிறான். காரணம் உடல் ஒரு திருக்கோயில் உடல்ல. இப்பதான் உடல் ஆரம்பிச்சிருக்காங்க. கழுத்துக்கு பின்னாடி வலி, டிரான்ஸ்பரண்ட் பெயின் இருக்கு. அது என்ன பண்ணணும்? இப்பதான் என் தங்கச்சி பாடம் எடுத்துட்டு இருக்கிறான் என் மனைவிக்கு. அப்போ உடலை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் இல்லம்மா. கோயிலுக்குள்ள நுழைஞ்சவங்க தான் பாருங்கம்மா, நம்முடைய கோவில்கள் என்ன மாதிரி தாற்பயத்தை வச்சிருக்காங்க பாருங்களேன். கோவிலுக்குள்ள நுழைஞ்சவங்க கோபுரத்தை பார்க்கணும். கோபுர தரிசனம் கைதட்டுங்களேன். கோபுர தரிசனம் இதுவரைக்கும் 637 தடவை கை தட்டிட்டீங்க. 2019 தட்டும் போது நான் இறங்கிடுமா பாருங்க. கரெக்டா என்னுடைய அக்கௌண்ட் முடிஞ்சிடும். கோபுரத்தை பார்த்தீங்கன்னா நாளையில இருந்து பாருங்க. கோபுரத்தை மேல பார்த்தீங்கன்னா 9 கலசம் இல்ல 7 கலசம், 9 துவாரங்கள் அடிப்படையாக கொண்ட தத்துவம் இருக்கும். இல்ல 7 சக்கரங்கள், சகசிரார சக்கரா, விசுத்தி ஆகிய சக்கரா, விசுத்தி சக்கரா, அநாகத சக்கரா, மணிப்பூரக சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மூலாதார சக்கரா.
ஏதாவது மிஸ் ஆச்சா? மிஸ் ஆகாது. 7 சக்கரங்கள் கொண்டது தத்துவம். இல்ல 5 இருக்கும், பஞ்சபூதங்கள் 5 சக்கரம் வச்சிருப்பாங்க, 5 கோபுரம் இருக்கும், கலசம். 2 பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு லோட்டஸ், இந்த பக்கம் ஒரு லோட்டஸ் வச்சிருப்பாங்க. சகஸ்ரா 1000 இதழ் கொண்ட தாமரை எல்லாம். அது மேல பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்கும், கோடு 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 கோடா போட்டுருக்கும். பாத்துக்கீங்கல்ல, தட் இஸ் கால்ட் நியூ நட்டல் ஸ்டேட். மனம் என்ற மையம் இல்லாத நிலை, குழந்தை நிலை, தெய்வ நிலை, முக்தி நிலை, என்லைட்டன்மென்ட் ஸ்டேட். அங்கதான் பறக்கிறோம், அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படி இறங்கும். பொம்மைங்க எல்லாம் இருக்கும், வாழ்க்கை ஆரம்பிக்குது, அப்படியே இறங்கும். தாத்தா பாட்டி கொஞ்சுவாங்க, எல்லாம் நம்ம எல்லாம் மனசுல பதியும், சம்ஸ்காரம் அப்படியே இறங்கும். பள்ளி படிப்பு, குருகுலம், சாப்பிடுறது எப்படி, சாப்பாடு ஊட்டுவாங்க, அப்படியே இறங்கும் வாழ்க்கை. அப்படியே கோபுரத்தில் இறங்கி இறங்கி கீழே அப்படியே வரும்போது ஒருத்தர் நிற்பாரு, ஒருத்தர் கத்தி தம்பு விடுவாரு, ஒன்று மயம் பிடிச்சி ஜிம்மிட்டு இருக்கணும், என்னென்னமோ நடக்கும், பயங்கரமா அசுரர்களா இருப்பாங்க. அப்படியே வந்தீங்கன்னா கீழே கடைசியில எல்லாம் நம்ம வாழ்க்கையினுடைய பிரசன்ட் என்ன நடக்குது எல்லாருக்கும் பொம்மையா. அப்ப அந்த கோபுரம் என்பது நம்முடைய மனநிலையை அழகா வச்சுட்டா பாருங்க. என்ன கோபுரத்துல அதை அப்படியே இருக்கு, வீட்டுக்குள்ள வச்சுதான் அதான் கொலு, நவராத்திரி கொலு. என்ன அழகு! நீங்க நவராத்திரி கொலுல பாருங்க, நிகழ்ச்சிகள் தொகுப்பு இருக்கும், அப்படியே நிகழ்ச்சிகளோட தொகுப்பாங்க, படிக்கிட்டா இருக்கும். ஆரம்பத்துல குழந்தைகள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையினுடைய சம்ஸ்காரம், நம்மளுடைய அனுபவங்கள் அந்த மனசுக்குள்ள இருக்கு. அப்போ மனம் உடல்ல அமைஞ்சிருக்கு. எங்க பிரெயின்ல, மூளையில, ஹைபோதலமஸ்க்கு கீழே ஹிப்போகாம்பஸ், HIPPOCAM, ஹிப்போகாம்பஸ் அந்த நினைவு பெட்டகத்துக்குள்ள எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்டிங் நடக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், என்ன அப்படி பேசுனதுன்னு எனக்கு ஒரு நேரம் வரும், வச்சு செய்யறது. அந்த ரெக்கார்டிங் இருக்கிறதுனால தான் நம்ம அப்படிலாம் பண்றோம். அதனாலதான் சொல்றாங்க கோவில்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தையும் ஏத்துக்கங்க, வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை ஈஸியா ஏத்துக்கிட்டு ஆஹா என்ற மந்திரத்தை சொல்லுங்க, ஐயோ என்ற மந்திரத்தை போடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க எல்லாம். எது நடந்தாலும் ஆஹா. இன்னைக்கு ராமு சாரை அறிமுகப்படுத்தும் போது எனக்கு என்ன தெரியும், நான் ஒரு டீச்சர் ஆனாலும் பார்த்துதான் படிக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு ஃபியர் இருந்தது. ராமு சார் பக்கத்தில் வச்சு படிக்கும் போது எனக்கு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேர் ஐயோ ஆஹான்னு போட்டீங்கன்னா அடுத்த மேடையில இன்னும் பவரா அறிமுகப்படுத்த முடியும். கைத்தட்டுங்க அந்த டீச்சருக்கா. ஒழுங்கா பின்னாடி இருந்தா கரெக்டா ஸ்பீடா படிச்சிருப்பாங்க. ஏன் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா நான் பக்கத்துல வந்து உட்கார்ந்ததுனால எனக்கு தெரியும். டீச்சர் இருந்தா கூட அந்த ஆங்ஸைட்டி வரும். ஆனா அழகான தமிழ்ல படிச்சாங்க. கைத்தட்டு கத்துக்கிட்டு உள்ள போனவங்க பெருசா இருக்க கொடிமரம். இதுவரைக்கும் கொடிமரம்னா கொடிமரம், அதை ஒரு கொடியை இருப்பாங்க, அவ்வளவுதான் தெரியும். ஆனா அந்த கொடிமரம் என்ன வச்சாங்க தெரியுமா? நம்முடைய முதுகெலும்பு தான் அந்த கொடிமரம். தெரியாமலே பிடிச்சுமா 32 எலும்பு, லம்போ சாக்ரம், லம்பார் ஸ்பைன், thoracic ஸ்பைன், cervical ஸ்பைன், சிறுமூளை, பெருமூளை, அப்படியே ஸ்கெலெட்டல் சிஸ்டம் அப்படியே கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு அப்படி திருப்பலாம் பாருங்க. சர்வைகளை கை தட்டுங்களேன். அந்த முதுகெலும்பு தான். கீழே ஒரு சக்கரம் வச்சிருப்பாங்க, பலிபீடம், மூலாதார சக்கரம். அது மேல விநாயகர் இருப்பார். விநாயகர் குண்டலி சக்தியுடைய உருவம். எவ்வளவு பெரிய விஞ்ஞானம், ஸ்பிரிச்சுவாலிட்டி வச்சாங்க பாருமா கோயில. இதெல்லாம் தெரியாமலே நம்ம உள்ள போயிடும். 5 பிரகாரம், பஞ்சகோஷம். உள்ள போனா ஈஸ்வரர், அழக லிங்கம். எல்லா கோயிலும் லிங்கம் தான், வேற வேற பேர். சுந்தரேஸ்வரர், கபாலீஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர். ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படி வரைக்கும் ஒரு வட்டமா மேல கொண்டு சமாளி என்னன்னே தெரியல, ஆவுடையாங்கிறாங்க. உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமாமா? நம்மளுடைய உண்மையான வடிவம் தான் அந்த லிங்கம். லிங்கம்னா வடிவம், நம்மளுடைய ஆன்மாவுடைய வடிவம். அது ஒரிஜினல் உருவம் நமக்கு அங்க இருக்கு கோயில மூலஸ்தானத்துல. கடவுளுடைய உண்மையான பரமாத்மாவுடைய வடிவமா தான் நம்முடைய வடிவமா தான். இந்த பிசிக்கல் பாடி கிடையாது நம்முடைய வடிவம், ஆன்மாவுடைய வடிவம் உள்ள. நான் தான் ஆன்மா. இங்க உட்கார்ந்து அத்தனை பேர் ஆன்மா தான். உங்களுக்கு இந்த உடல் கொடுத்துட்ட கடவுள் பயணம் பண்ணதுக்கு இந்த தேரை. அதுக்குள்ள மைண்ட் ஒரு சாஃப்ட்வேர் வச்சாரு, அதுதான் டிராவல் பண்ண முடியும் ரெக்கார்ட் பண்ணி. அந்த மனமும் ஒரு கோவில், உடலும் ஒரு திருக்கோவில். கைத்தட்டு. அப்ப மனமும் இந்த உடலும் கோவில நம்ம அபிஷேகம் பண்ணி போட்டணும் இல்ல இல்லையா? கடவுளுக்கு அபிஷேகம் பண்றோம். ஆனா நமக்கு என்னைக்காவது பண்றோமா? பண்றதே இல்லை. அதனால இன்னிலிருந்து நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களை போற்றி புகழணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதே சமயத்துல எனக்கு நான் நல்லது செஞ்சுக்கணும், என்ன நான் நேசிக்கணும், என்ன நான் பத்திரமா பார்த்துக்கணும், என்ன நான் சந்தோஷப்படுத்திக்கணும், என்னை சுத்தி
சுத்தி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமாயிடுவாங்க. only happy man can make others happy. நான் வரும்போது நாளைக்கு பசங்க இருந்தாங்க கீழே கோயிலுக்கு கீழே ஒரு சின்ன கோயில் இருக்கு. ஒரே கனடா பண்ணிட்டு மேல வந்தாங்க, என்ன பார்த்து வந்துட்டாங்க, ஒரே சத்தம். கீழே போய் விளையாடுகிற ராஜா ஒரே மேல வந்து உட்கார்ந்துட்டாங்க பசங்க. அந்த பசங்களுக்கு இருந்த துடிப்பை பார்க்கும்போது இந்த குழந்தைங்க இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த தஞ்சாவூர்ல சாம்பியனா இருக்கணும்னு நான் உட்கார்ந்து ப்ரே பண்றேன். ஏன் ஒன்லி ஹாப்பி மேனால தான் அதை பண்ண முடியும். அந்த பிரார்த்தனை அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமா? அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட வயசுல பெரியவங்க இருக்கீங்க, சின்னவங்களும் இருப்பீங்க. ஏன்னா எனக்கு 30 வயசு தான் ஆகுது. ஏன் நம்பிக்கை? சரி, எனக்கு எவ்வளவு வயசு சொல்லுங்க பார்க்கலாம். 89 கட்டப்பாவும் 90 அதே. உண்மையை சொல்றேன்னா எனக்கு இப்போ 58 வயசு. நீங்க எதுக்கு கை தட்டுறீங்கன்னு தெரியுது. பொறாமையில தட்டுறீங்களா, இல்லை நான் பொய் சொல்றேன்னு தட்டுறீங்களா, உண்மையை சொல்றேன்னு தட்டுறீங்களா? 88 வயசு ஆகுது. எனக்கு இப்பதான் 2 குழந்தை பிறந்தது, ட்வின்ஸ். இப்பதான் 7வது படிக்கிறாங்க. நான் லேட் அப்பா, ஆனா லேட்டஸ்ட் அப்பா. அவங்கள +2 10th +2 தஞ்சாவூர்ல தான் கொண்டு வந்து படிக்க வைக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். தாமரை ஸ்கூல்ல தான் சேர்க்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ஸ்கூலுக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் இல்லை தாமுனா என்ன அர்த்தம் கேட்பாங்க. தாமரை முகம்னு சொல்லுவாங்க எல்லாரும். நான் சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவேன். அதனால உண்மை இல்லை சொல்லிக்கிறது. தாடி முகம் வச்சுருக்கிற தாமு தாடி முகமாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இருக்குன்னு என் ஒய்ஃப் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. உங்கள் கைத்தட்டில் வந்திருந்தா சந்தோஷப்பட்டிருக்கா? உண்மைதான் போதும். யாரோ பறங்க மாதிரியே இருக்கேன்னு சொல்றீங்க யாருக்கு? அப்போ இந்த உடல் இப்ப தாமு சார் வந்து மிமிக்ரி நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் வரும்போது உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. யார் பண்றாங்க மிமிக்ரி? நானா? இந்த உடல், இந்த லங்ஸ், வைட்டல் கெப்பாசிட்டி, இந்த த்ரோட். அப்பதான் கீழே 3 பேர் நின்று இருந்தாங்க. நான் வரும்போது என்ன வரவேற்றாங்க. என்னம்மா நோட் புக்ல ஏதோ எழுதுறீங்க, டொனேஷன் கொடுக்கணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு இல்லை தாமோ சார். ஏமா நிக்கிறீங்க, உட்காருங்க. நீங்க வரும்போது எப்படி நிக்கிறதுன்னு கேட்டாங்க, உட்காருதுன்னு கேட்டாங்க. சரி மேல வந்துருங்க என் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டாங்க. அதோட நிக்கல. ஒரு அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஆட்சி மிமிக்ரி உண்டா நரி அப்படின்னு நாங்க செல்லமா. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஃபேமிலி வந்திருக்கு தாமோ சார், அவங்க எல்லாம் உற்சாகப்படுத்துங்க, அவங்க உடல்ல இருந்து ஆற்றல் வரணும், அவங்கள மிமிக்ரி பண்ண வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த வர்ற கேப்ல பண்ண வச்சிருந்தேன். அதுவே ட்ரெயின் மாதிரியே பண்றீங்களா தாமோ சார்? இந்த உடல்ல இருந்து எப்படி வருது? ஆச்சரியப்படுறாங்கல்ல. ஒரு மனுஷன் இத்தனை குரல் பேச முடியுமா? எப்படி? ஒரு ரயில் இன்ஜின் சவுண்ட் எப்படி கொண்டு வர முடியும்? ரொம்ப காரம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருந்து ஒரு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லதா பண்ணுங்களேன். இதை உள்ள இடுக்கிறீங்களா வெளியே தள்ளுறீங்களா? சத்தமா சொல்லுங்கம்மா, நல்லா பேசுங்கம்மா. உள்ள இடுக்கிறோம். உள்ள இடுக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன பேரு? இன்ஹேல் அல்ல எக்ஸேலா? இன்ஹேல். எல்லாரும் கத்துக்கிட்டு இன்ஹேல் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா எல்லாரும். இன்ஹேல். ஓகே. இன்ஹேலுக்கு ஆப்போசிட் வெளியே விட்டா எக்ஸேல். இப்ப உள்ள இருந்து சவுண்ட் வெளியே வரும்போது நம்ம இழுக்கிற சவுண்ட் என்னன்னா, இத பிளாக் போர்ட்ல எழுதுவேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்க வாத்தியாரா? எஸ். உலகத்திலேயே மிமிக்ரி சொல்லி கொடுக்கிற முதல் வாத்தியார் நான் தான். இப்போ நிறைய பேர் உருவாக்கி அந்த பிளாக் போர்ட்ல எழுதுவேன் நோட்ஸ். எப்படி? SHI. எங்க படத்துக்கு வரலாம். ஆட்சி மாதிரிலாம் ஏடிஎம், ஆம்பளைங்கெல்லாம் பிடிஎம். கோமா சரி, நீங்கள்லாம் ஏடிஎம், நீங்கள்லாம் பிடிஎம் வச்சுக்கோங்க. என் காலத்தில் கோவம் வருதுமா. பிடிஎம் எல்லாம் SHI. இது சாப்பிட்டு பண்ணும்போது வாய் இடிச்ச வாயாங்க. எல்லாரும் பண்ணணும். யாரெல்லாம் இந்த சவுண்டை பண்ணாம இருக்கீங்களோ இந்த உடலுக்கு நீங்க ஏதோ துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, எல்லாரும் பண்ணணும். அப்பதான் அது செலிப்ரேட் ஆகும். ரெடியா? நான் கையை விரிக்கும் பொழுது இருக்கா பார்க்க மாதிரி நான் கையை ஓபன் பண்ணும்போது எல்லாரும் இப்படி இருக்கணும். வாய் ஷூ ஆயிடும். பிடிவி எங்காலும் SHU
சில பெண்கள் இருக்கிறீங்க பண்ணலாம், எங்க கூட கலந்துருங்க. SH எப்படின்னா இது எப்படி இடிச்ச வாய் சிரிச்ச முகாமை, இந்த SH பண்றது வாய் பண்ணி மாதிரி நம்ம அண்ணன் கரெக்டா பண்றாரு. அதேதான் இத பாருங்க. நான் கையை ஓப்பன் பண்ணும்போது ஏடிஎம் எல்லாம் இதுக்கு மேல கையை இங்க வராது. இங்கிருந்து கையை க்ளோஸ் பண்ணும்போது நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா பண்ற கை தட்டுங்களா. பெரியவங்க எல்லாம் என்ன அழகா பாருங்க. அவர் எப்படியும் 60 வயசுக்கு மேல இருக்கும். பண்ணுங்க எல்லாம் கை தட்டுங்களா. வீட்டுக்கு எங்களுக்கு பாய்ஸ்க்கு எங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பண்ணுங்க பவரா. பத்தலப்பா வீட்டு எல்லாம் வெரி குட். நான் கையை ஓபன் பண்ணும்போது இந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வரணும். க்ளோஸ் பண்ணும்போது வீட்டின் திடீர்னு ஸ்பீடு பண்ணுவேன். அப்படி வந்துடும். இதான் டைமிங். ஓகே, நீங்களும் அந்த கையை விதிக்க சவுண்ட் மட்டும் பண்ணா போதும். ஓகே, சிரிக்க வேண்டாம், சவுண்ட் மட்டும் தான் பண்ணணும். ரெடியா? ஏன் சொல்றேன்னா இது கூட ஒரு யோகத்துல தான் வருது. இதை ஷீஷு கவுண்டர் பண்ணும்போது நம்மளுடைய டயஃப்ரம் தான் ஒர்க் பண்ணணும். நல்லா டயஃப்ரம் தான் மூச்சுக்கே காரணம். ஓகேமா? எல்லாம் நிமிந்து உட்கார்ந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் கூன் போட்டது இப்பதான் தெரியுது. ரெடி? 1 2 3. சினிமாவுக்கு சக்தி இல்லையே, சிவமில்லை, சிவமில்லையே, சக்தி இல்லை. நல்லதான் பண்ணுங்களேன் நண்பர்களே. ரெடி? முதல்ல 1 2 3. சிரிக்க வேண்டாம். அவ்வளவு நான் கை தட்டிங்க. நீங்களே சுற்றி போச்சு நினைக்கிறீங்களா? இதே சவுண்ட இந்த அழகான மைண்ட்ல பண்ணும்போது எப்படி சயின்ஸா மாறி எப்படி கலையா மாறுது பாருங்க, ஆட்டம் மாறுது பாருங்க. இத பாருங்க. என்னுடைய சுவாச மண்டலத்துல பாருங்க ஷீஷு இது வழியா பட்டு, இது ஒரு ஃபிலமெண்ட் இருக்குதுல பட்டு. இங்க பாருங்க ஒயரே கிடையாது. இந்த ஒயர்ல போட்டோ வேவ்ஸா மாறி இங்க இருந்து இந்த ஆண்டனாக்கு போய் அங்க இருந்து உள்ள உட்கார்ந்து நினைக்கிறீங்க. இங்க இருந்து உள்ள போய் ஆம்பிளிஃபை ஆகி மேக்னிஃபை ஆகும்போது ட்ரெயினா மாறும். கைதட்டுங்களே. யாரும் தெரியுமா? இந்த மைக்கு ஆம்பிளிஃபை எல்லாம் கண்டுபிடிச்ச அந்த பிசிக்ஸ் டீச்சர் உருவாக்குனாங்க பாருங்க. முன்னாள் மாணவன் விஞ்ஞானிக்கு கைதட்டுங்க, டீச்சருக்கு கைதட்டுங்க. நீங்க என்ன சவுண்ட் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு? நிறைய பேர் கை தூக்கவே இல்லையே. கை தூக்கிறதே ஒரு ஆச்சரியமாயி போச்சு. நல்ல கை தூக்கல. இப்படி தூக்கினாதாமா இந்த இடம்லாம் கரெக்டா இருக்கு, லிகமெண்ட்லாம் கரெக்டா இருக்கா, இல்லை ஏதோ கட்டி வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா தூக்குங்க. இறக்கிடுங்க கை. உண்மையே சொல்றேன், என்னைக்கு கை உங்களால உயர்த்தி தூக்க முடியுதோ நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தமாமா. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு உடல் ஒரு திருக்கோயில நீங்க மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே பண்றீங்களே, எப்படி சார்? இது ஓகே, ஷீஷூல முடிச்சிட்டீங்க. அது ஒரு மெட்டாலிக் சவுண்ட் எலக்ட்ரிக் ட்ரெயின். எத்தனை பேர் சென்னைக்கு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. ஊரை சுத்தறதே கிடையாது. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு கொஞ்சம் வராதிங்க, வெயில் அதிகமா இருக்கு. எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இனிமேல் பயணம் பண்ணீங்கன்னா தயவுசெய்து உள்ள போய் உட்கார்ந்து அதாவது பெண்களுடைய அந்த கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் வாசலே நிற்கிறீங்க, காத்து போடுறான்னு தொங்கிட்டே போறாங்க நிறைய பேர். அதனால தப்பு. நான் அப்பப்போ பயணம் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இவர் மோட்டிவேட்டர், இவர் வேற வேலையை நினைத்துட்டு இருக்க சில பேர். அதே மாதிரி எத்தனை பேர் டூ வீலர்ல போறீங்க? கை தூக்க பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சிமா. எவ்வளோ அறிவு நுண்ணறிவு டூ வீலர்லாம் ஓட்டுறீங்க. ஆனா அந்த நுண்ணறிவோட ஹெல்மெட்டே போட்டீங்கன்னா
உங்களை விட சிறந்த நுண்ணறிவு மிக்கவர் உலகத்திலே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்றது கரெக்ட். நான் நேரம் ஹெல்மெட் போடுறீங்க, புருஷங்கார மட்டும் ஹெல்மெட் போட்டுக்கிறது, பொண்டாட்டிக்கு ஹெல்மெட்டே இல்லை. மண்டடி படாதா? 2 ஹெல்மெட்டை வாங்கி வச்சுக்க தயவு செய்து. ஏன்னாமா நீங்க 2 வீலரை தள்ளிட்டு போறீங்கன்னு வச்சுக்க, ரோட்ல ஹெல்மெட் தேவையில்லை. ஆனா மேல உட்காந்துட்டு அந்த வேகத்துல போகும்போது நம்மளை அறியாமலே கீழே விழுந்துட்டாலோ இல்லை இடிச்சுக்கிட்டாலோ நீங்க கரெக்டா ஓட்டுனீங்கம்மா, எதிர்க்க வரவங்க கரெக்டா ஓட்டணும்ல. அவங்க பாவம் என்ன டென்ஷனோ, பாவம் என்ன பிரச்சனையோ, மனைவி பிரச்சனையோ, புருஷ பிரச்சனையோ, எதிர்கால பிரச்சனையோ, டென்ஷன்லேயே வந்து எதிர்க்க வரவங்களை தெரியாம மோதிடுவாங்க. நடக்குதா இல்லையா? இன்சிடென்ட் அதான் ஆக்சிடென்டா மாறுது. கரெக்டா இல்லையாப்பா? அப்ப நம்ம உஷாரா இருக்கணும்ல, ஹெல்மெட்டை போடணும்ல. ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஹெல்மெட்டை போடுறாங்க, ஏன்? சின்ன பந்து ஃபோர்ஸை வந்து படக்கூடாது. அப்ப நீங்க போற ஃபோர்ஸ் பாலை விட அதிகம் இல்லை. கிரிக்கெட் பாலாவது 40 கிலோமீட்டர் ஏதோ சொல்றாங்க, 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது. ஆனா நீங்க போறது 100, 80, 90ல போறீங்களம்மா, உஷாரா இருக்கலாமா. அதே மாதிரி மொபைல் போன் வந்ததும் விஞ்ஞானத்துல வளர்ச்சியை நம்ம வாழத்துக்கு பயன்படுத்துறோம், வாழ்க்கை இழக்கத்துக்கு பயன்படுத்துறோம். செல்போன் அப்படி வச்சுக்கிறது, அப்படியே பறக்கும் போது கழுத்து கோணையா பிறந்தா மாதிரியே போறது 2 வீலர்ல அப்படியே போய் சமுதிரம் முட்டிக்கிறது. அந்த போன லாக்ல இருக்கும், அவசரத்துக்கு எப்படி பார்க்க முடியாது. யாருக்கா போன் பண்ணலாம், வீட்டுக்கு போன் பண்ணாக்கா அது ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை தலைகீழ் என்ன கண்டுபிடிக்க முடியாது யாராலையும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். உடல் ஒரு திருக்கோயில். ஆனா பெண்கள் எல்லாம் ஓரளவுக்கு உடலை திருக்கோயிலா மதிக்கிறீங்க. எங்க ஆளுங்க சில டைம் விட்டுடுறாங்க. அதுக்கு காரணம் நீங்க டிவைன்ல பவரா இருக்கிறீங்க. எங்க ஆளுங்க சில டைம்ல ஒயின்ல பவரா போயிடுறாங்க. நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்க, எங்க ஆளுங்க சில டைம்ல ஸ்பிரிட்டா மாறிடுறாங்க. ஆனா இனிமேல் உஷாரா இருப்பாங்க. ஆனா இந்த அரங்கத்துல யாருமே ஒயின் கிட்ட போறதுங்கிறது என்னால பார்க்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. ஆறா காட்டிக்குது எனர்ஜி சக்தி வெளிப்பாடு. இருந்தாலும் ஒரு ஏரோப்ளேனை நான் டேக் ஆஃப் பண்றேன்னா, ஒரிஜினல் ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றதுக்கு 4 இன்ஜின்மா, 4 இன்ஜின். கீழே டாக்ஸி, கீழே போறதுக்கு ஒரு இன்ஜின், ஏரோநாட்டிக்கல் இன்ஜின், மேல டேக் ஆஃப் ஒரு இன்ஜின், மேல ஃப்ளைக்கு ஒரு இன்ஜின், இறக்கத்துக்கு ஒரு இன்ஜினா. என் நண்பர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப தாமு சார் ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்ணும்போது மிமிக்கிரியில 4 இன்ஜின் தேவைப்படுது. முதல் இன்ஜின் என் கல்லீரல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்சைம் எனர்ஜியும். ரெண்டாவது என்னுடைய லங்ஸ், வைட்டல் கெப்பாசிட்டி. லங்ஸ்ல ஒரு உறுப்பு கிடையாது, அதுக்குள்ள ஆல்வியோலி இருக்கு, அதுக்குள்ள பிராங்கிஸ் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் என்னுடைய டயஃப்ரம், நடுவுல பிரிக்கிறது டயஃப்ரம், அது ரொம்ப முக்கியம். தம் கட்டுறதே அதுதான். அடுத்து என்னோட தொண்டை, லாரிங்ஸ், ஒரு குடும்பம், தொண்டை ஒரு குடும்பம் மாதிரி. இந்த 4 மோட்டார் சரியா இருந்தாதான் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண முடியும். கொஞ்சம் இருக்கு, அண்ணா போன் பேசி கொடுக்கணும், அதை டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? ஓகே, ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறேன். மொபைல் எந்த அஷ்டகோணத்துக்கு மாறுதுன்னு பாருங்க, எல்லாரும் வீடியோ எடுத்துறாதீங்க. ஓகே, பாருங்க எப்படி அழகா போகுது. ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ற பாருங்க. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு, எத்தனை பேருக்கு போறாம வராதுமா. அதுதான் ரசிகன். ஒரு கலைஞர் ஒரு நிகழ்ச்சி, ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி வழங்கும் போது பொறாமப்படாம உட்கார்ந்து இருக்கிற தெய்வங்களுக்கு பேர் தான் ரசிகன் பேரு. உங்களுக்கு நான் ஒருத்த கை தட்டினா கரெக்டா இருக்குமா? உங்களை அறியாமலேயே இதுவரைக்கும் 1075 தடவை கை தட்டிட்டீங்கம்மா. தட்டை வச்சுட்டா பாருங்க கடவுள். உடல் ஒரு திருக்கோயில். அப்போ இந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும், கொடுக்கறதே இல்லை. 3 வேளை சாப்பிடுறாங்க ஒரு மனிதன், 2 வேளை சாப்பிடுறாங்க, 1 வேளை சாப்பிடுறவங்க இருக்காங்க. யோகிகள், மகான்கள் எல்லாம் 4 வேளை கூட சாப்பிடுங்க, வேணாம்னு சொல்லல, சாப்பிடுறதுல வாழணும். ஆனா சாப்பிடுற மெத்தடே தப்பா சாப்பிடுறதுனாலதான் இன்னைக்கு வியாதியில முத்தி போச்சு எல்லாமே. கடவுள் அதுவும் தஞ்சை மாவட்டம், டெல்டா மாவட்டம்,
இந்த உலகத்துக்கு உணவை அள்ளி கொடுக்கிற மாவட்டம் இல்லையா இது? அப்ப நம்ம உணவு கொடுக்குது, விவசாயம் கொடுக்குறாரு, அதை உள்ள கொடுக்கறது நம்ம தானே. கைக்கு வந்தது வாங்கி எடுத்துது, எப்படி எடுத்து தப்பு தப்பா எடுத்து டிவி பார்த்துட்டு சாப்பிடுறோம். உலகமாக துரோகம். ஒரு உணவை உணர்வு பூர்வமா சாப்பிடணும், உணவுன்னு வச்சாங்க, உணர்வே இல்லை. வாயில பட்டதும் பிரெயினுக்கு போகணும் சிக்னல். அதான் இஏடி ஈட். எங்க கலாம் சொல்லுவார் அழகா, ஐயா இஏடி ஈட்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ் அர்த்தம். ஆல் டேஸ்டஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ் இஏடி. அதை வெளியே புரியவே இல்லை நினைக்கிறேன். அப்ப சாப்பிடும்போது எங்க இருக்கணும் கவனம்? தட்டுல இருக்கணும். பக்கத்து தட்டுல போது கவனம், பக்கத்து இடத்துக்கு போகுது. உள்ள பார்க்கணும், கேரட் என்ன கலர்ல இருக்கு, முருங்கி என்ன கலர்ல இருக்கு, இந்த பக்கம் திரும்ப உருளைக்கிழங்கு பொரியல் என்ன கலர்ல இருக்கு, பாயாசம் என்ன இருக்கு, வாழை என்ன கலர்ல இருக்கு, பழுத்து போச்சா நல்லா இருக்கா, தண்ணி தெளிச்சிட்டோமா, உப்பு எங்க வச்சிருக்காங்க பார்க்கறதே இல்லை. அப்படி மொபைல் வந்தா பாருங்க, மொபைல் எடுத்து வந்துச்சு சிரிக்கிறது சிரி, சாப்பாடு கை வைக்கிறது, கட்டத்தை நீங்க கையில பார்த்து முடிச்சுட்டு மொபைல் போன சாப்பாட்டை கையில் வச்சவன அன்னமய கோஷால அன்னபூரணியை ரிஜெக்ட் பண்ணிட்டு வெறும் வாயில் எடுத்து போட்டினா நம்மளை விட ஒரு உடலுக்கு துரோகம் பண்றவங்க யாருமே கிடையாதுமா. நான் சொன்னது புரிஞ்சிருந்தா என்ன? போனதுக்கு வெளியிலீங்க நீங்க போன் பேசுறது, இந்த போன் வாங்கி கொடுத்தது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த உடலுடைய உழைப்பு. அதான் மே தின உழைப்பாளர் தினத்துக்கு பல காரணம் இருக்கும். அந்த உழைப்பாளர் தினத்தை செலிப்ரேட் பண்றாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியும்? மே தினத்துக்கு என் உடம்புக்கு அபிஷேகம் பண்ணி இந்த உடலுக்கு நன்றி சொல்வேன். இதை விட ஒரு உழைப்பாளி இருக்கா? நம்ம அந்த உடலை விட ஒரு உழைப்பாளி நம்மளுடைய ஃப்ரெண்டுமா. இதை விட ஒரு நண்பன் என்னமா இருக்கான்? இவ்வளவு வெயில தாங்குது, குளிர தாங்குது, டைஜஸ்ட் பண்ணுது, எத்தனை சிஸ்டம் உள்ள அடங்கிட்டு பாருங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், excretory system, skeleton system, muscular system, lymphatic system, vascular system, cardiac system, central nervous system. இந்த மாதிரி ரொம்ப பேசுறீங்க வச்சுக்கங்க, எனக்கு வர கோபத்துக்கு என்ன பண்ணுவேன்? கழுத்துல கயிறை மாட்டி மேல தூக்கிறது நினைக்கிறேன். இந்த உடல் உங்களுக்குள்ள சொன்ன இந்த உடல் என்ன பண்ணுச்சு? நான் கேட்கிறேன், நன்றி வேணா அந்த உடல்ல நீங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்தாக்கா சொன்னார் பாருங்க எனக்கு ஐயா பேசும்போது, இன்கன்வீனியன்ட்ட பார்க்கணும். உனக்கும் எனக்கு எல்லா பொருத்தமும் இருக்குது, குண பொருத்தம் இல்லை. அது ஜாதகத்துல குண பொருத்தம் கிடையாது, வராது. கிரக பொருத்தம் பார்க்க முடியும், எல்லா பொருத்தம் பார்க்கலாம். குண பொருத்தம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு கோபம் வருதா ஒய்ஃபுக்கு, அப்ப நான் அமைதியா இருக்கணும். எனக்கு கோபம் வரும்போது நீ அமைதியா இருக்கணும். இந்த குண பொருத்தம் நாமலாம் உருவாக்கிக்கணும்மா. அதுக்கு ஒரு குரு கிடைக்கணும்மா. நான் சாப்பிட மாட்டேன், நீ சோத்தை நான் தின்ன மாட்டேன், நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன். இவரு எப்ப உப்பு போட்டாரு? கொண்டாட்டி போட்டாதான் கொஞ்சம் உப்பு. நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன், கோபம் பேசுறது இல்லை, சாப்பிடுறதே இல்லை. உடம்பு என்ன பண்ணுச்சு? இதில் தானே பயணப்பட்டோம். நேற்று வாங்கின 2 வீலர் தொடச்சு வைக்கிறோம். ஆயுத பூஜை, காருக்கு ஆயுத பூஜை, உடலுக்கு ஆயுத பூஜை தினமும் பண்ணாங்க. என்னமா இதை விட ஒரு ஆயுதம் என்னமா இருக்கு? அதனாலதான் இன்னைக்கு மிமிக்ரியில 5 கிங் இருக்காங்க உலகத்துல. நம்பர் 1 பெஸ்ட் ஹாரிசன், சவுத் ஆப்பிரிக்கா. நம்பர் 2 2 பேர் இருக்காங்க. அதுல நானும் அந்த 2 பேர்ல ஒருத்தங்க பெருங்க. காமா வெள்ளைகள் எல்லாத்தையும் வாங்கிடுங்க. மிமிக்ரியில கிங்கா இருக்குன்னா 2 கிங் எடுத்து வெளியில வைக்க சொன்னார் எங்க அப்பா. 93 வயசு இன்னைக்கு விஸ்வநாதன். 2 கிங் எடுத்து வெளியில வைக்கா, நீ கிங்கா வருவடா. நீ எதுல இறங்குறியோ அதுல கிங்கா வருவ. அந்த 2 கிங் யாருன்னு நான் ஆம்பளைங்களுக்கு மட்டும் சொல்றேன், பெண்களுக்கு தேவையில்லை. அந்த 2 கிங் யாருன்னா, ஒருத்தர் பேரு ஸ்மோக்கி, இன்னொருத்தர் பேரு ட்ரிங்கி. 2 கிங் ஓர வச்சாதான் நம்ம கிங்கா வருது. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க அதுக்குள்ளே வரல. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை லைட்டா எட்டி பாக்குது. ப்ரே பண்ணுங்க, மனமாற்றம் வரணும். ப்ரே பண்ணுங்க ப்ளீஸ். நகரத்தார் எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. பெரிய விஷயம் இல்லையா? ஒரு கமலஹாசன் மாதிரி பேசுறேன் அப்படின்னா என் டீச்சர் காரணம் இருக்கு. அந்த கலையை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு டீச்சர் காரணம். ஏன்னா இம்போசிஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தை 10 தடவை எழுதிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா? எங்க கை தூக்க பார்க்கலாம். படிக்கிற பசங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா? கை தூக்குங்க. டீச்சர்ஸ் வெரி குட். இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம்னா எத்தனை பேருங்க? கை தூக்குங்க. முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் கை தூக்குறீங்க. கையா இருக்கு.
அப்ப எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். மாணவர்கள் இன்னார் மாணவர்கள், டீச்சர்ஸ் வாழ்நாள் மாணவர்கள், நாமெல்லாம் முன்னாள் மாணவர்கள், பேரண்ட்ஸ் எல்லாம். அப்போ அந்த ஞாபக சக்தி, நம்மளோட வாழ்க்கையோட ஞாபக சக்தி எங்க இருக்கு அப்படின்னா மூளையில இந்த இப்போ கேம்பஸ் என்கிற விளக்குமாறு இருக்கு. அதுதான் மனம் என்ற அந்த மையம். அதை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும்ல. அப்போ உடலையும் மனதையும் ஒரு கோயில் மாதிரி வச்சுக்கணும். என்ன பண்ணா உடலுக்கு ஓய்வு கொடுக்குறோம், தூக்கம். எத்தனை பேருக்கு நைட்ல தூக்கம் வரல? ஓப்பனா கை தூக்கு. கைத்தூக்குறத பார்த்து சிரிச்சாரு பாருங்க. வந்து அடுத்தவங்களுக்கு தூக்கம் வரலன்ற உடனே ஒரு சிரிச்சாரு பாருங்க. ஏன் தெரியுமா சிரிச்சாரு அவரு? அவருக்கு தூக்கம் வருது, அவர் ஆரோக்கியமா இருக்காரு. வாய்விட்டு சிரித்தா அவருக்கு நோய் விட்டு போயிடும். ஏன்னா சிரிக்கிறாரு. நீங்க சிரிக்க மாட்டேங்கிறீங்க, அடமா இருக்கீங்க. சிரிக்க பார்க்க போதவே சிரிக்கணுமா? அதான் சிரிக்கலாமா? சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது இல்லையா உங்களுக்கு? எங்க வீட்டுல என்ன தெரியுமா? மாமியாருக்கு மருமக சண்டை. அதுக்கு நடுவில் போய் பேசணும்னு நினைச்சேன். அங்க போய் உடல் ஒரு திருக்கோயில் பேச எனக்கு அடி விடும். ரெண்டுத்துல சண்டை. உன் பரம்பரையும் ஒரு நாய் பரம்பரைட்டாங்க. எங்க அம்மா என் ஒய்ஃபை பார்த்து என்ன பண்ணா தெரியுமா? உங்க பரம்பரையும் நாய் பரம்பரைட்டா. எத்தனை பேருக்கு நீங்க கோபம் வர? கை தூக்குங்க. உங்க மாமியார் உங்களை சொன்னா எத்தனை பேர் கோபம் வருமா? என் சொல்லலாம் கிடையாது. எத்தனை பேர் கை வர? கை கோபம் வர? கை தூக்கு. தைரியம் தூக்குமா? கோபம் வரதானே செய்யும். கை இறக்கிங்க. என் வைஃப் என்ன பண்ண தெரியுமா? உன் பரம்பரை நாய் பரம்பரை உள்ள இருந்து 4 நாய் வெட்டு விட்டு உள்ள ஓட்ட குடிச்சு எங்க அம்மா சடத்துல ஓடி தாக்க போட்டாங்க. பயந்து போய் நடுங்கி போய் மேல போன் பண்ணி திட்டக்காங்க. என்னம்மா கொஞ்சம் இறங்கி வாடா. என்னமாச்சு? பயந்து போயிட்டேன். வீடு இறங்கி வந்தா என் ஒய்ஃப் தலைவாரிக்கு கேஷுவலா இருக்கிறாங்க. என்னாச்சு? அம்மா போன் பண்ணாங்க. தெரியல, நீங்களே போய் கேளுங்க. கேஷுவலா ஒண்ணுமே நடக்கிற மாதிரி. கதவை திறந்தா முகமெல்லாம் வேர்த்து போயிடுது. என்னம்மா? என்னடா சத்திரபதி ஜோதிகா மாதிரி மாறிடாடா? என்னமாச்சு? என்னடா நாய் மாதிரியே பண்றாடா? அவளுக்கு ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு தோணுதுடா. ஒரு நிமிஷம் இருக்கவா, என்னாச்சு? இல்லைங்க அத்தை, கோபத்துல நம்ம பரம்பரையே நாய் பரம்பரைனாங்க. நீங்க மேல பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்களா? டாபர் மேனு, ஜெர்மன் ஷெப்பர்டு, ராஜபாளைய நாய், தெருநாய், 4 ஐட்டம் தட்டு விட்டேன். அத்தைக்கு அத்தை பயந்து போய் உள்ள போயிட்டாங்க. ஃபுல் எக்ஸ்பிரஷனோட பண்ணீங்களா? அறிவு இருக்கு அவனுக்கு. அப்படி பண்ண அம்மா பயந்துட மாட்டாங்க. உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு. அது தாங்க பண்ணேன். ஏண்டா உன்ன மாதிரியே பண்ற? எப்படி கத்துக்கிட்ட? டெய்லி காஃபி கொடுக்க போறேன்டாத்த. அப்ப எட்டி பார்ப்பேன் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். அப்படிதான் 5 லாங்குவேஜையும் கத்துக்கிட்டாத்தோடனே எங்க அம்மா அப்படியே குளிர்ந்து அப்படியே அமைதியானாங்க. இப்ப என் ஒய்ஃபு கிட்ட போய் அத்தை நான் உனக்கு கேட்டுட்டுமா? என்னம்மா சொல்லுங்க ராஜா, இப்ப சொல்லுங்க, உண்மையே நாய் பரம்பரை யார் அத்தை கேட்டா ஒரு கேள்வி. எங்க அம்மா கையை பிடிச்சு ஒத்துக்கிட்டாங்க. நாங்க தாண்டி நாய் பரம்பரை இல்லைன்னு சொல்றேன். இப்ப சிரிக்கிறீங்களா எல்லாரும்? அப்ப எங்க வீட்டுல அந்த மிமிக்ரி கலை மட்டும் இல்லாம இருந்திருந்தா குடும்பம் 2000 ஆயிருக்குமா இருக்காதா? அதனாலதான் சொல்றேன், இதே ஆடியோக்கு ஒரு மிமிக்ரி கிளாஸ் வைங்கன்னு சொல்றேன். நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன். ஃபீஸ் வேண்டாம், நீங்களா பார்த்து ஏதாவது கீழே ஒரு 3 பேரை நான் போட்டு நோட் வைப்பேன். நீங்க எப்ப வேணா கூடுமா நான் வரேன். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு மூல காரணமே அவங்க நிர்மலா சித்தம்மா காரணம். வெங்கடேசன் சாரோட தாமரை ஸ்கூலுடைய அதிபதி அந்த அம்மா தான் என்னை வரவேற்று. வேற யார் கூப்பிட்டு தான் வந்திருக்க முடியாது. ஏன்னா எனக்கு மெட்ராஸ்ல கல்யாணம் வேலை இருக்கு. என் தங்கச்சி பையன் கல்யாணம் ஃபுல் டைட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கோம். வந்தே இருக்க முடியாது. திண்டுக்கல் ப்ரோக்ராம் முடிச்சு நேரம் ஓடி வந்துட்டேன். அதுக்கு நிர்மலாஜி வந்தாங்களா? வரலையா? எங்க இருக்காங்க? வரலையா? போயிட்டாங்களா? அவங்க ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்க. ஐடி வந்து கை தட்டு நம்மளுக்கு எல்லாரும் தேங்க் பண்ணல. அதனால இப்ப நான் பேச பேச உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? நிகழ்காலத்துல இருக்கீங்களா இல்ல எதிர்காலத்துல நிகழ்ச்சி ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஓப்பனா சொல்லணும். நிகழ்காலத்துல இருக்கீங்க. இல்ல நேற்று ஏதாவது பிரச்சனை இப்ப வந்துச்சா? எந்த கவலையும் இல்லைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வந்துட்டேன் சாம்பார். எங்க வீட்டுக்காரர் வந்திருப்பாரு, இந்நேரம் என்னை திட்டி தீர்த்திருப்பாரு. ஏதாவது வந்துச்சா? பார்க்கல. அப்போ உங்களை லைவா நிகழ்காலத்துல நான் வாழ வைக்கிறேன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆள் இல்லை. நான் பண்ணலமா,
நிகழ்காலத்துல இப்ப நீங்க இருக்கிறது நீங்க, நிகழ்காலத்துல லைஃப் இருக்கிறது நீங்க. அப்ப நீங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கை தட்டிங்க எல்லாரும். மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நிகழ்காலத்தில் லைத்திருப்பதுமா. அதனால கோயிலுக்கு போன உடனே பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்தையும் விட்டுட்டு அங்க உள்ள போய் அந்த ஈஸ்வரரையோ அந்த குலதெய்வமோ இல்ல சர்ச்சுக்கு போனா ஜீசஸ் கிரைஸ்டையோ இல்ல 5 வேளை தொழுகும் போது அந்த அல்லாஹ்வை நினைச்சு ப்ரே பண்ணும் போதோ ஒருங்கிணைணும், ஒன்னஸ், ஒன்று பண்ணணும். இப்ப நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்கல்ல, அது வெளி ஒற்றுமை. உள்ளாத ஒற்றுமைன்னு இருக்கு, ஒன் வித் காட். அதனாலதான் ஜிஓடி குட்னு போட்டோம். குட் வேணுமா பேட் வேணுமா? சத்தமா சொல்லுங்க. குட் குட். எப்ப பார்த்தாலும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். ஏன் குட் 24 தேவைப்படுதுல கரெக்டா கேட்பா. அந்த குட் ஒரு ஓ எடுத்துங்க. அப்ப என்ன மார்னிங்? That O stands for oneness, one with the God. அப்ப கடவுளோட ஒன்றிய நிலையில காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம இருந்துட்டோம்னா அந்த ஹோல் டே நமக்கு குட் தான்மா. எல்லாரும் கேட்க பாருங்க. அப்ப கடவுள் காடுக்கு நடுவுல ஓ போடணும். நம்ம யாருக்கு ஓ போடணும்? இனிமே ஒரு காடுக்கு ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். சத்தமே கேட்கல, நல்ல பவரா. அது கூட ஒரு இம்மெஸ் எடுத்துங்க, நல்ல சத்தமா. எப்படி டிவைனா மாறிச்சு பாத்தீங்களா பிரசன்ட். அதனால பாருங்க, பிஇ போட்டான் ஃபர்ஸ்ட். பிஇனா பிரசன்ட்டா பாஸ்டா ஃபியூச்சரா? பிரசன்ட். அது பக்கத்துல ஐஎன்ஜி போட்டான். அப்ப என்ன அர்த்தம்? பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ். அதான் பிஇ ஐஎன்ஜி போட்டு அதுக்கு முன்னாடி ஹியூமன் போட்டான் பாருங்க, ஹியூமன் பீயிங் வச்சான் பாருங்க. அப்பதான் நிகழ்காலத்துல தான் வாழணும்னு அர்த்தம். இவ்வளவு பெரிய தத்துவத்தை அனாவசியமா சொல்லிச்சு இந்த ஓட்டேரி மேரி. அப்ப கொஞ்சம் பலமா கை தட்டி அதை என்கரேஜ் பண்ணலாம். எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனோம்னா உள்ள போய் உட்காரணும். டூ வீலர்ல போனீங்கன்னா ஹெல்மெட்டை போடணும், செல்போனை தொடக்கூடாது. வந்துச்சா போன பாரமா நிறுத்திட்டு பேசுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும். ஏமாந்துருவான். ஐயோ வேர்க்குது, ஆஹா வேர்க்குது, என்ன சொல்லலாம், ஆஹா வேர்க்குது. அப்படின்னா உள்ள இருந்து கழிவுகள் எல்லாம் கரெக்டா வெளியே வருது. அதுக்கு இந்த புடுக்கவும் இந்த லைட்டும் எனக்கு உதவி பண்ணுது. கைதட்டுங்க வேர்க்கிறது கேட்கலாம். வேர்க்க விடுதலை உடனே ஒரு விசிறி எடுக்குது. கொஞ்ச நேரம் என்னமா இந்த கோடை காலத்துக்கு கை தட்டி நன்றி சொல்லுங்க எல்லாரும். இந்த கோடை காலம் உடலை சுத்திகரிப்பு செய்யுது. அந்த அனலை நம்ம வாங்கணும். அதுக்கு 12 மணி மொட்டை மாட போய் நின்றாதீங்க தாயே. எதை போட்டு கிழிக்கிட்டு நல்லது பண்ணாலே கிழிக்கிறாங்க. அந்த யூடியூப்ல பார்த்துட்டு எல்லாரும் உஷாரா இருக்கணும்மா. உடல் ஒரு திருக்கோவிலம்மா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எனக்கு என்ன ஆசைன்னா, மைக் இருக்கா, எனக்கு உங்களை மிமிக்ரி பண்ண வச்சு பார்க்கணும் ஆசை, மேடைக்கு வர வச்சு. அதனால ஆம்பளைக்கு ஒரு 3 பேரும் பெண்களுக்கு ஒரு 3 பேரும் வாங்க பார்க்கலாம். யாராவது மேடைக்கு வாங்க. நான் வரதான் சார் டக்குன்னு வர்றவங்க தான் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டு கூட அர்த்தம். அந்த 3 பேர் லேடிஸ் வாங்க பார்க்கலாம், 3 ஜென்ஸுக்கு வாங்க பார்க்கலாம். யாராவது நம்ம ஆளுங்க வந்து இந்த மைக் ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் வாங்கி வச்சுங்க. இதுக்கு மைக்கே கனெக்ட் பண்ணல பாருங்க. எப்போ பண்ணுவீங்க? நாளைக்கு என்ன டக்கு பண்ணிடுங்க. எல்லாம் காட்டேஸ் கொடுங்க போதும். கைத்தட்டுங்க. முதல்ல முந்திட்டு வராங்க பாருங்க, கைத்தட்டுங்க. இந்த அரங்கத்திலே ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்கிறது இப்பதான் உணர்றேன். இன்னும் 2 பேர் ஏன் வரல, மேடைக்கு வர மாட்டேங்கிறீங்க, ஏதோ ஒண்ணு தடுக்குது இல்ல. அதுதான் அதை பத்தி சொல்லப்படுற. வாங்க மேல வாங்க. மேல மேடைக்கு வாங்கணும்னு ஒரு பயம். இவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் மட்டும் எப்படி எழுதுகிறேன்? பேசுகிறேன். 2 பேர் வந்துட்டாங்க. 2 பேர் வந்துதான் நான் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. நான் ஏன் இந்த எடுத்துக்காமலே இருக்கிறேன்? எனக்கு இடுப்புலையும் பிரச்சனை இல்லை, காலையும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். ஆம்பளைங்கிலேருந்து ஒரு 3 பேர் வர வேண்டியது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க. என்னன்னா கத்துறா, என்னால் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சுன்னா அந்த நாற்காலி போயிடும் அப்படின்னு எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. ஏதோ ஒரு தயக்கம், ஒரு பயம். இது நம்ம உங்களுடைய சமூகம், உங்களுடைய கூட்டம் ஏன் வர்றதுக்கு உள்ள தயக்கம்? ஏதோ ஒரு ப்ராப்ளம் உள்ள இருக்கு. இன்கன்வீனியன்ட் இல்ல, ப்ராப்ளமா இருக்கீங்க. 3 பேருக்கு கை தட்டுக்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அண்ணன் வராது பாருங்க, நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஏன் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா, யாருக்காவது விட்டு கொடுக்கலாம் 3 பேரும் ட்ரை பண்ணாங்க. ஆனா நீங்க யாருமே தயாரா இல்லை. அதனால நாமளே போயெல்லாம் வந்துட்டாங்க. இதை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவங்களுக்கு நல்லா கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. கல்யாணம்
ஆனா இந்த கோழியை உள்ள தள்ளுப்பா. இந்த கோழி தேவை கேமரா பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி எடுத்துருப்பா. இல்லை எழுந்து அவங்களுக்கு பார்வை நீங்க கூட கேமரா பின்னாடி எடுத்துக்க. நல்லா எடுத்துங்க. உடனே செய்யறாரு பாருங்க. ஒரு ஈகோ இல்லாம ஒரு இது இல்லாம கைதுக்கு வந்து அக்கா நீங்களே போய் யோகா பண்ணி அந்த மைக் எடுக்க பார்க்கலாம். அப்படியே அவங்க 3 மைக் எந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எடுத்துங்க. எவ்வளவு அழகா வஜ்ராசனத்துல உட்கார்ந்து எடுக்கிறாங்க. கை தட்டுக்கம்மா, என்ன அழகு. ஆனா எல்லா லீவுகள் வாழ்ந்துட்டீங்கன்னா செக் பண்ணிக்கிறேன்னு. ஓகே, நீங்க டைமிங்ல அக்கா அப்படி பார்க்க சித்தமா தான் சொல்லுங்க. பைபிளுடைய அவதாரம் இங்கிலீஷ்ல திருப்பி போட்டா மேரேஜ் நிற்கிறவன் நன்றி உணர்ச்சி விட்டுறது. இவங்க உள்ளத்துக்கு எதிர்விதமான நாயை நான் வரவில்லை பார்க்க மேடம் விட்டா வரல. அங்க வாய் பேசிருந்தான். ஆனாலும் இந்த மொபைல் போன நான் ஆஃப் பண்ண மாட்டேன்டா. அவங்க என்ன சொன்னாலும் ஆஃப் பண்ண மாட்டேன். அக்கா அங்க பாருங்க ரெடியா இருக்கா அழகா. உங்க வீட்டுக்காரங்க தான் நினைச்சு வீடியோ எடுத்து அண்ணா உங்க பேர் என்ன? மைக்கில் மைக் கேட்க பாருங்க. சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. அதுதான் டெஸ்ட் பண்றோம். சுவிட்ச் ஆன் எல்லாரும் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஆமா மைக் வந்து 180 டிகிரியில் வைக்கிறது பாருங்க. கிட்ட வச்சுக்கணும். இப்படி ஐஸ்கிரீம் மாதிரி வைக்கக்கூடாது. நேரம் இப்படி கிட்ட. ஆனா இப்படி வச்சுக்கணும். இங்க பாருங்க இப்படிங்க. கிட்ட இருக்கும். அதாவது மைக்கு வாய்க்கும் மைக்குக்கும் கேப் ஏற்படுறது ஒட்டாம இருக்கணும். எச்சப்பட்ட பரவாயில்ல, தப்பு இல்லை, குறைச்சுக்கணும். ஓகே சரியா? ஓகே, உள்ள விடா பார்த்துங்க. ஓகே சரி. நீங்க ஹலோ சொல்லுங்க. ஐயா ஹலோ. நீங்க மூக்கில் வச்சிருக்கீங்க மைக்க, வாய்க்கு கீழே. ஹலோ சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க. ஹலோ ஹலோ. உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்க. ஹலோ. உள்ள கொஞ்சம் ஹலோ வருது. ஹலோ ஹலோ ஹலோ. கொஞ்சம் அழுத்த சொல்லுங்க. வாங்க டக்கு வாங்க. ஹலோ. ட்ரை பண்ணக்கூடாது, டக்கு முடியும். ஹலோ ஹலோ ஹலோ. அக்கா நீங்க பிடிச்ச ஆன் பண்ணல. ஹலோ கிட்ட வைக்க மைக்க. வால்யூம் பாருங்க. வால்யூம் கிட்ட வைக்க. ஹலோ மைக் வரல பாருங்க. ஆன் பண்ணுங்க. மேல ஆன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி கொடுங்க. இப்போ பண்ணுங்க. ஹலோ ஹலோ. நான் பழப்பல் எடுத்துருவாங்க. அக்கா நீங்க ஹலோ 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 ஹலோ. ஓய் என்னது சத்தமா சொல்லுமா? நீ சரியாத மாதிரி நினைக்கிறீங்க. ஓய் என்னம்மா? டீயை கட் பண்ணா நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண் குரல் இருக்குல்ல, உங்களுக்கு த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு. டெய்லி உப்பு போட்டு வாங்கி போறீங்க. நீங்க பார்த்து கிட்ட வச்சுங்க. அந்த பெண் குரல்ல அந்த அவ்வளவு தூக்கி இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் விசிறீங்கன்னா இவர்கள் வந்து ட்ரெயின் வர வைக்கிறாங்க. மேடை ஏற்றி மேடை கலைஞராக மாற்றி நடிகர் நாமும் நாளைக்கு பேப்பர்ல வரணும். அப்படியே திரும்பிக்கிங்க எல்லாரும் ரைட்டா. அவங்கள பார்க்காதீங்க. நான் கையை ஓபன் பண்ண பொழுது என்ன சவுண்டு? ஒரே லெவலில் லைட் பண்ணுங்க. ஓகே, நான் நிறுத்தினோம். ஃபீட்பேக் வர பார்க்குறேன். கையை க்ளோஸ் பண்ணும்போது என்ன சவுண்டு? எல்லாரும் ஓபன் பண்ணது எல்லாரும். நான் நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. உள்ள வரும்போது தான் ஷூ வரும். அவர் ஆர்வத்தை பாராட்டு. அவர் நிகழ்காலத்தில் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி யாருமே இல்லை, வந்துட்டாரு. அதான் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாத ஒரு பெரிய அது ஒரு ஸ்திதி. கையை ஓப்பன் வந்து ஷீனை நிறுத்தினேன். க்ளோஸ் பண்ணும்போது ஷூ. அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ண நிறுத்தினோம். ஸ்பீடு பண்ண ஸ்பீடா இருக்கும். ஓகேண்ணா பண்றாங்க. ஓகே அக்கா அப்படி வந்துருக்க முன்னாடி எல்லா காப்பி என்ன இருக்கட்டும். ரெடி 1 ஒரு தடவை கை தட்டுங்க. ரெடி 1 2 3. நான் நிறுத்தி ரொம்ப நேரம். அதுக்கு என்ன பாருங்க, நீங்க எங்க ஒய்ஃப் வந்துருக்காங்க. யார் உங்க ஒய்ஃப் கை சிக்னல் கொடுத்தாங்க. இங்க பாத்தீங்களா? 1 2 3.
உள்ள வரும்போது ஷூ வரணும் இல்லையா? கிட்ட வச்சுக்கோங்க. மைக் கிட்ட அப்பதான் பவர். ரெடி 1 2 3. யாரும் ட்ரெயினை ரிவர்ஸ் ஆகுங்க. இப்போ கண்டுபிடிக்கிறேன். இந்த சைடா 2 3. கை தட்டுங்க. தவறு நடக்கிற இடத்துல புரிஞ்சிச்சுன்னா சைலண்டா காட்டி கொடுக்கூடாது யாரும். அவர் கை தட்டுகிறார். என்னை மதித்து நான் கூப்பிட்டதும் வந்ததற்கு மேடை அலங்கரித்த பிளஸ் பண்ணுங்க. டார்வின் தியரி உடலுடைய பரிணாம வளர்ச்சி சொல்லுது. நம்முடைய 10 அவதாரம் என்னென்ன உருமாறி இன்னைக்கு மனித உருவம் எடுத்துக்கிறோமா? இந்த மனித உருவம் எடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நாம இறைவன் நிலைக்கு போகணும். இறைவனை அடைவதற்காக தான் இந்த மனித சரீரம் நிமிர்ந்து நிற்குது. நம்முடைய உடல்ல மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி சக்தி 6 சக்கரங்களை கடந்து மேல போய் உட்கார்ந்து திருக்கல்யாணம் நடக்கணும். நம்முடைய உடல்ல திருக்கல்யாணம் நடக்கணும். இங்க ஒரு ஜோதி இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிக்கிறதுக்காக தாமா அந்த காலத்துல ஞானிகள் எல்லாம் யோக நிலைக்கு நம்ம யோகா சூத்திரத்தை கொடுத்தாங்கம்மா. ஆனா நீங்க யோகாவே பண்ண மாட்டேங்கிறீங்க. யோகானா கெட்ட வார்த்தையா மாறி போச்சு. காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், ஒரு 10 ஆசனம் பண்ணலாம், எதுவுமே பண்ணலாம். எப்படிமா சூரியன் வந்து நம்மள நமஸ்காரம் பண்ணது 10:30 மணிக்கு. என்னம்மா இல்ல சார், நாளையிலிருந்து நான் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு நான் கொடுக்குற சவுண்டில் எல்லாரும் எங்கள் வீட்டுக்காரங்க இருந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எழுந்து நின்று 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு தயாராகிடும். எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது 26 hours ஒரு நாளைக்கு. லூசாக போனா அதுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே. 6 மணிக்கு எழுந்துக்கிறவனுக்கு 24 மணி நேரம் தான். ஆனா 4 மணிக்கு குளிச்சு ரெடி ஆகுது 4 to 5, 5 to 6 2 hours எக்ஸ்ட்ரா கிடைக்குதுமா. அப்ப 26 hours கணக்காயிடும். உழைப்பினுடைய காலையில் என்ன விசேஷம்னா பிரம்ம முகூர்த்தத்துல ஹியூமனுடைய தாட் எண்ணம் வந்து தளர்ந்து இருக்கும். அப்ப நாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண அந்த பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கும். இட் வில் மேனிஃபெஸ்ட். அத காலையில் படிப்பு கிடையாது, பதிப்பு. காலையில் எழுந்தவுடன் பதிப்பு, மாலையில் எக்ஸசைஸ் ஓடி விளையாடணும். வீடியோ கேம்ஸ் இன்னைக்கு கையில வந்ததோ மாணவனும் ஓடவில்லை, பிடி மாஸ்டருக்கு மதிப்பு இல்லை, எல்லாம் போச்சு. எல்லாம் வீடியோவில் விளையாடுறாங்க. இன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பமே இல்லைம்மா. இருக்கு. அந்த கூட்டு குடும்பமா இருந்தா கூட 5 ரூம்ல எல்லாம் மொபைல் வச்சுக்கிட்டு அது தனி கொடுத்தோம் நடந்துச்சு. நான் சொல்றது உண்மைன்னா என்ன? இப்ப டைம் இல்லை, டைம் போறதே தெரியல. நிகழ்காலத்துல ஓவரா போயிட்டோம். டைம் என்னமா? 9 மணி. கீழே இருந்து வாசனை வருது. வாழறதுக்காக சாப்பிட்றோமா, சாப்பிட்றதுக்காக வாழறோமான்னு பார்த்தா உண்மை என்ன தெரியுமாமா? வாழறதுக்காக சாப்பிட்றோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க, தத்துவ ஞானிகள்லாம் சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு நம்ம வாழணும். உண்மை சாப்பிட்றதுக்கு தான் வாழணும். சம்பாதிச்சோமா சாப்பிட்றதுக்கு. படிப்பு எதுக்கு? லேர்னிங். LEARNING லேர்னிங் எதுக்குன்னா ஏர்னிங். அதை எல்ல தூக்குங்க. லேர்னிங் தான் உள்ள இருக்கும். That L stands for Lakshmi. அப்ப லேர்னிங் உள்ள ஏர்னிங். சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? சாப்பிட போறோம். என்ன பேங்க்ல நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க, ரிட்டைர்மெண்ட் பணம் வந்துருச்சு. கடைசி காலத்துல ஏதோ இருக்கிற வட்டியை வச்சு வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் எடுத்துப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? சாப்பிடும். என் பையன் வரதே லேட் பண்ணுவான். கடைசி காலத்துல என்ன ஊற்றுவாங்க? கஞ்சி ஊற்றுவான்னு காத்துட்டு இருந்தேன். கஞ்சி உணவு. அப்போ அந்த உணவுக்காக தான் நம்ம நல்லா இருக்கோம். அந்த உணவை அழகா படைச்சு கொடுத்துட்டாங்க. விவசாயி சமையல் பண்ணி கொடுத்துட்டாங்க நிபுணர்கள். அதை எப்படி சாப்பிடணும்? மென்னு சாப்பிடணும். நுருகத்திற்கால் எவ்வளவு பெரிய விஷயமா? ஒரே வார்த்தை அடிச்சாங்க. நான் 100 வருஷம் வாழ்நானே சாப்பிடுறதே நொறுங்கி. அது நொறுக்கு தீனியா இருந்தாலும் பிரியாணியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மென்னு சாப்பிட ஒரு 15 நிமிஷம் ஆகுமாமா. சாப்பிடுங்க. தயவு செய்து நின்றுக்கிட்டு சாப்பிடாதீங்க.
எவனோ செஞ்ச சதி அது. நின்னுக்கிட்டு சாப்பிட்டா டைஜஸ்ட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும். உட்கார்ந்து சாப்பிடணுமா, அது ஒரு இருக்கைமா. உட்கார்ந்து சிம்மா, அதாவது சமாசனத்துல உட்கார்ந்து அழகா உட்கார்ந்து குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிடணுமா. அப்பதான் அந்த தொண்டை கரெக்டா ஈசோஃபேகஸ் இறங்கணுமா. சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடிங்கன்னு அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க. மென்னு சாப்பிட்டா நீர் ஆகாரமா உள்ள போகும். BONDS கோலஸ் இருக்கு, அதுதான் ஆகாரம். தண்ணியா போகணும், உணவை குடிக்கணும், தண்ணிய மெல்லணும். தண்ணிய மெல்றதுதான் தண்ணிய வாயில ஊத்திட்டு வரணும். எதையோ கலந்து குடிக்கிறோம். அது எதை கலந்து குடிக்கிறோம்னா உமிழ்நீரை கலந்து குடிக்கிறோம். உமிழ்நீருக்கு என்ன தமிழ்ல எச்சில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைமா. இங்கிலீஷ்ல சலைவா. ஆனா எச்சனை கோபம் எல்லாரும் அவனா பரவாயில்ல, எச்சனை கோபம் எல்லாரும். அதே வாங்க மிஸ்டர் சலைவா, எப்படி இருக்கீங்க? அவரோட சலைவா கோபம் வராது. உமிழ்நீர் வாங்க. பெரோட்டிக் கிளாண்ட் 2, சப்லிங்குவல் கிளாண்ட் 2, சப்மேக்ஸ்ல 6 கிளாண்ட் வாங்க. எச்சனை சொன்னா கோபம் வருது. தப்பான அர்த்தம் யாரை கொடுத்துட்டாங்க. தப்பா தெளிவா இருக்கிறோம். நாய் என்ன கோபம் வருது? நாயை பத்தி இப்பதானே பேசுறோம். எவ்வளவு உயர்ந்தது இல்லை? வைத்துட்டுங்கம்மா வயது தப்பா நம்ம தெரியவா. இதுல வேற பழமொழி வேற, நினைப்புதான் பழப்பேன். பாத்தீங்கன்னா கெட்டு வச்சிருக்காங்க பாருங்க. பரம்பரையா பதில் வியாதி. நினைப்பு தானமா பழப்ப கொடுக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லபடியா நினைக்கணும்னு நினைச்சீங்க. உங்களை நிகழ்காலத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், லைக்க வச்சிருக்கிறேன், நல்லதானே போயிட்டு இருக்குது. அப்ப நினைப்பு பழப்ப கொடுக்குமா கெடுக்குமா? அப்ப எல்லாரும் நகரத்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாருங்க. நினைப்பு தான் பழப்பை கொடுக்குன்னு சொல்லுங்க. 3 தடவை சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குமா. நினைப்பு தான் பழப்பை கொடுக்கும், பேராசை பேரின்பம்னு சொல்லிக் கொடுக்கம்மா. இன்னைக்கு நான் நிக்கிற மேடை 10,103வது மேடை. நான் நிக்கிற மேடை எங்க அம்மாவுடைய கனவு நிறைவேறிட்டு. சரி, 9 மணி ஆயிடுச்சு. பசிக்கிற டைம்ல சாப்பிடணும். கீழே விருந்து படைப்பவர்கள் காத்திருக்கிறார்கள். உடலுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எல்லாரும் கண்ணை மூடி அப்படியே லைட்ஸ் இருக்க பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ் எவ்ரிபடி. பார்த்துக்க பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி கண்ணை மூடுறாங்கன்னு கூட நீங்க பார்த்துக்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் பார்க்குறேன், எல்லாரும் கண்ணை மூடி இருக்கீங்களா கிளாஸ்? கண்ணை மூடி இருக்கிற நீங்க உங்களை சுத்தி என்ன ஒலி கேட்குதுன்னு பாருங்க. ஃபேன் போடுற சத்தம், அப்படியே கூர்ந்து கவனிங்க. ஃபேன் போடுற சத்தம், எங்கேயோ மொபைல் போன் ஆஃப் பண்ணாத ஒரு சத்தம், பின்னாடி யாரும் நிற்காதீங்க, உட்காருங்க. இதுவரைக்கும் நீங்க மூச்சு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா தானா நடக்கிறத பார்த்து ரசிங்க. ட்ரை பண்ணுங்க. அந்த மூக்குக்கும் லன்ஸுக்கும் இந்த நுரையீரல் தான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அசைவுகளை அப்படியே ரசிங்க. 2 லங்ஸுக்கும் நடுவுல இருதயம் துடிச்சுக்கிட்டு இருக்குது, டான்ஸ் பண்ணிட்டு இருக்குது. கண்கள் மேல வைங்க, முடிகிற கண்கள் மேல. இந்த கண்கள் உடலின் ஒரு அங்கம், அதுதான் பார்க்க. 2 வீலர்ல போகும்போது கண்ணாடி கூட போடாம போறீங்க. பூச்சி அடிக்குது கண்கள். தனிப்படுங்க. உங்க அம்மாவை காட்டியது இந்த கண்கள் தான். உங்கள் அப்பாவை காட்டியது இந்த கண்கள் தான். கண்ணாடி வழியாக உங்களையே காட்டியது இந்த கண்கள் தான். தேங்க் பண்ணுங்க. உங்கள் மனைவியை, உங்கள் குடும்பத்தினரை காட்டிய கண்களுக்கு தேங்க் பண்ணுங்க. அப்படியே கையை இறக்கி
கையை மடியில வச்சுக்கோங்க பார்க்கலாம். உங்களுடைய கிட்னி கை அப்படியே நீங்க மனசுல அப்படியே நன்றி சொல்லுங்க. சிறுமூளை பெருமூளை உங்கள் இடுப்பு கை விரல்கள் தோள்பட்டை முழங்கை கழுத்து கால் முட்டி பாதம் எங்கெல்லாம் உங்களுக்கு இன்கன்வீனியன்ட் யோசிச்சு பாருங்க. ப்ராப்ளமா பார்க்காதீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு முடியாத நிலை ஏற்படுதுன்னு அப்படியே பாருங்க. ஜீரணமாகலையா? தூக்கம் வரலையா? கால் வலிக்குதா? நைட்ல கொரட்டை வருதா? அசதி வருதா? சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களா? இதெல்லாம் கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கை அனுபவம். ஆனா இப்போ இந்த நிமிஷம் இது எல்லாமே போயிடுச்சு. உங்களை விட்டு போயிடுச்சு. விடுதலை அடைந்து விட்டீர்கள். நோய் உள்ள வாழ்க்கையில் விடுதலை அடைந்து விட்டீர்கள். நீங்க ஏதோ அப்படி ஃபீல் பண்ணி உட்கார்ந்து பார்க்கலாம். அந்த பிரசன்ஸ் குலதெய்வத்தை என் உடம்பை நீங்க அழகா சுத்தப்படுத்தி கொடுத்துருக்கீங்க. என் மனசை நீங்க நல்லா சுத்தப்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அப்படியே தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். அப்படியே தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. மனசு மன்னிக்க மாட்டேங்குது. இங்கிருந்து உங்க இறைவன் மன்னிக்கிற தன்மையை நிறைய கொடுத்துட்டாரு பாருங்க. உங்களுக்கு யாரை மன்னிக்கணும்? உங்க உடன் பிறந்தவரை, கூட இருக்க குடும்பத்தை, நண்பர்கள் மதித்தால் போதும். மன்னிச்சிருங்க. உடலுக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா தூங்குறீங்க. இப்பெல்லாம் நல்ல ஜீரணமாகுது. வெயில்ல களைப்பே தெரியல. நேற்று கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுகர் எல்லாம் நார்மல் ஆகி நல்லா இருக்குன்னு சொன்னாரு டாக்டர். முட்டி வலி போச்சு, போயே போச்சு. தலைவலி போச்சு, மைக்ரைன் போச்சு. படுத்ததே தெரியல, தூங்கிடுறேன். காரணம் இப்பெல்லாம் டிவி சீரியல் பார்க்குற அந்த ஆசையை போயிடுச்சு. 9:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். மென்று சாப்பிடுறேன். ரொம்ப அழகாக இருக்கிற 24 மணி நேரம். இந்த உடலை கொடுத்த உங்க அம்மாவையும் அப்பாவுக்கு நன்றி சொல்ல பார்க்கலாம். அப்படியே உங்க கைகளை, 2 கைகளையும் ஒரு புக்கு மாதிரி நீங்க பார்க்கலாம். அப்படியே புக்கு மாதிரி வச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல அம்மா முகத்தையும் ரைட் ஹேண்ட்ல அப்பா முகத்தையும் அப்படியே பாருங்க பார்க்கலாம். அப்படியே பார்த்து அம்மா அப்பாவுக்கு அப்படியே அந்த உருவத்தை 3 டைமென்ஷன்ல பாருங்க. இந்த உள்ளங்கையில இருக்க அம்மா அப்பா அப்படியே பார்த்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் அம்மாவுக்கு. Aishwaryam Savings Scheme. Meenu Subbaiah Diamonds.